பணி நிரந்தரம் கோரி சென்னை சேப்பாக்கம் விருந்தினர் மாளிகை அருகே மருத்துவ பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். பணி நிரந்தரம் கோரி 9வது நாளாக மருத்துவ பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தொடர்ந்து 9வது நாளாக போராடி வருகிறோம், தயவு செய்து அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மருத்துவ பணியாளர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். அனைத்து பல்நோக்கு மருத்துவமனை, சுகாதாரத்துறை பல்நோக்கு மருத்துவமனை பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்திட வேண்டும் என மருத்துவ பணியாளர்கள் கோரிக்கையை முன்வைத்துள்ளனர். தற்பொழுது பணி நிரந்தரம் செய்ய கோரி மருத்துவ பணியாளர்கள் போராட்டம் செய்து வருகின்றனர். அவர்கள் அளித்திருக்கக்கூடிய பேட்டியினை பார்க்கலாம். நாங்கள் பல்நோக்கு மருத்துவமனை பணியாளராக ஜாயின் பண்ணி வேலைவாய்ப்பு அலுவலகத்து மூலமா 13 வருஷம் ஆச்சு. நாங்கள் ஜாயின் பண்ணி சீனியாரிட்டி பிரகாரம் தான் எடுத்தாங்க. ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு கோட்டால தான் இது பண்ணாங்க. ஆனால் 13 வருஷம் ஆகி எங்களுக்கு உண்டான உரிமை இன்னும் கிடைக்கவே இல்லை. வீக் ஆஃபுக்கு சம்பளம் முடிக்கிறாங்க. 4 நாள் வீக் ஆஃப்னா 4 நாளைக்கு சம்பளம் முடிக்கிறாங்க. நாங்கள் 5 வேலையை பார்க்குறோம். ஓபி பதிகிறது, ட்ரெஸ்ஸிங் போடுறது, மற்ற எமர்ஜென்சி காலங்களில் அமரர் உறுதி, இந்த மாதிரி எல்லா வேலையும் செய்கிறோம். ஆனால் இந்த பேரிடர் காலத்தில் சென்னையில் எங்க மக்கள் எல்லாம் வேலை பார்த்திருக்காங்க. கொரோனா காலத்துல நிறைய பேர் இறந்தும் போயிட்டாங்க. கொரோனால வேலை பார்த்து நாங்க அந்த அளவுக்கு பாதிப்பாகி ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம இந்த வேலையை சேவையா செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இருந்தாலும் எங்களுக்கு உண்டான நீதி இன்னும் கிடைக்கல. அது ஏன்னு தமிழக அரசுக்கு அது எதுக்கு தெரியலன்னு எங்களுக்கு தெரியல. எங்களுக்கு உண்டான நீதி கிடைக்கும் வரை நாங்க போராடுவோம்.